بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين خالق السماوات والأرض وجاعل الظلمات والنور، وصلى الله على جميع الأنبياء والرسل، بشر وأنذر ووعد وأوعد، أنقذ الله به البشر من الضلالة وهدى الناس إلى صراط مستقيم، صراط الله الذي له ما في السماوات وما في الأرض، ألا إلى الله تصير الأمور. فيا أيها الإخوان الكرام، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم بعذاب أليم وتدخلكم في الجنة، ولا تتبعوا خطوات الشيطان فإنه لكم عدو مبين، ومن يطع الله ورسوله فأولئك هم المفلحون. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنه لقول رسول كريم وما هو بقول شاعر قليلا ما تؤمنون ولا بقول كاهن قليلا ما تذكرون، تنزيل من رب العالمين. صدق الله العظيم. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயகனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாம். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன் என்று என்னாவால் சாட்சி சொன்னதன் பின்னால் அவனால் அனுப்பப்பட்ட என் உயிரிலும் மேலான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரை பின்பற்றி நடந்த ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஃமின்கள், முத்தகீன்கள், இன்னும் யார் யாரெல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ பின்பற்ற இருக்கின்றார்களோ அனைத்து நல்லுள்ளங்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்ற ஆத்திகாஃபுடைய நியத்தோடு கொண்டமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் அடுத்து நடந்தால் சுவர்க்கம் உண்டு, சுவர்க்கத்துடைய இன்பங்களை அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லிருக்கிறான். அந்தந்த விடயங்களை எல்லாம் நமது வாழ்வில் அடுத்து நடந்து கொள்ளும்படி, என்ன விடயங்களை செய்ய வேண்டாம், செய்தால் கொடூரமான தண்டனை உண்டு என்று எச்சரித்திருக்கின்றார்களோ அந்தந்த விடயங்களில் இருந்து நம்முடைய வாழ்வில் தவிர்த்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஒத்தியாவும் அத்தியாகவும் செய்து கொள்கிறேன். இன்ஷாஅல்லாஹ் ஐசுமாக்கும் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து வச்சிருக்கிறான். படைப்புகள்ல பார்த்தால் மனித சமுதாயமும் படைப்புதான். அதே போல ஏனைய ஜீவராசிகள் என்று சொல்லும் பொழுது அனைத்து படைப்புகளையும் உள்ளடக்கியதாக அனைத்து உலகத்தில் எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்தையும் ரப்புல் இஸ்ஸத் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான், நிர்கலித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்துல ஒரு சிறந்த ஒரு வேதம் முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு நேர்வழியாக முதலினா என்று மனிதர்களுக்கு நேர்வழியாக ரப்புல் இஸ்ஸத் எமக்கு தந்திருக்கக்கூடிய குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அது இன்னஹு கலாமுல்லாஹ், நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய பேச்சு. அந்த குர்ஆன் இருக்குதல்லவா, இது அல்லாஹ் பேசக்கூடிய, அல்லாஹ் பேசின ஒரு பேச்சு, அல்லாஹ்வுடைய கலாம். இது அல்லாஹ்வுடைய சிபாத்துகள்ல உள்ளது. இது யாருக்கும் மறுக்க முடியாது, இத யாராலும் பொய்யாக்கவும் முடியாது. அல்லாஹ் இத கியாமத்தினால் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பதாக, இந்த குர்ஆனை பாதுகாப்பதாக ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல வாக்களித்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாமே ஒரு நாள் அழியும், ஒரு நாள் அழிஞ்சே தீரும். மனிதனாக இருக்கலாம், ஏனைய படைப்புகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட படைப்புகளாக இருந்தாலும், கண்ணுக்கு பெரியதாக இருந்தாலும், அல்லது நான் தான் ரப்பு என்று அழிக்க முடியாது என்று சொன்னவர்கள் கூட இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்தது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படைப்பு என்று வரும் பொழுது, படைப்பிருக்கிறான் என்று வரும் பொழுது, அந்த படைப்புகளுக்கு எல்லாமே ஒரு நாள் அழிவு இருக்கிறது. இந்த உலகம் கூட, இந்த துன்யா, இந்த உலகம் கூட அதனுடைய மௌத்தை நோக்கி
அதனுடைய அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதன் தனக்கு மவுண்ட் என்ற ஒன்று இறக்குது, தனக்கு அழிவு என்ற ஒன்று இறக்குது என்பதை மறந்து அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான், மவுண்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான். கணினிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் எமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வேதம், எமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த கலாம், அல்லாஹ்வுடைய கலாம் என்றைக்கும் அழிய போறது கிடையாது. அதுக்கு ஒரு அழிவு என்பது கிடையாது. ரப்புல் இஸ்ஸத்துடைய கலாம் அது, அல்லாஹ் பேசின பேச்சுகள் அது, அதற்கு அழிவு என்பது ஒன்று கிடையாது. இனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆன் இருக்குது அல்லவா, இந்த குர்ஆன் யாரெல்லாம் அல்லாஹ்வை மாறு செய்கிறார்களோ, ஷிர்க்குல குஃப்ர்ல வாழ்கிறார்களோ, மாசியாவுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ் வேண்டாம் என்று நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் இந்த குர்ஆனை எடுத்து பார்க்கலாமே. இந்த குர்ஆனை அல்லாஹ் பேசியிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இந்த கலாமை, இந்த குர்ஆனை எடுத்து வாசித்து பார்க்கலாம், அல்லது இதனுடைய அர்த்தங்களை விளங்கி பார்க்கலாம், அல்லது இந்த குர்ஆன்ல என்ன இருக்குது என்பதை கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம் என்று நினைத்து இந்த குர்ஆனை அவர்கள் தொட்டாலும், இந்த குர்ஆனை அவர்கள் ஆராய்ச்சி செய்தாலும் நிச்சயமாக அவர்களுடைய முடிவு குர்ஆனின் பக்கம் ஈர்க்கப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். எந்த சந்தேகமும் கிடையாது. நீதிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி சக்தி வாய்ந்த ஒரு வேதம் எனக்கு தந்திருக்கக்கூடிய குர்ஆன். நாங்க வரலாறுகளை திரட்டி பார்க்கலாம். இஸ்லாத்துக்கு பரம விரோதி, எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களே, இந்த கலிமாவை முடிந்தவர்களே, இஸ்லாத்திற்காக வந்தவர்களே அநியாயம் செய்யக்கூடியவர்களாக அன்றைய கால மக்கள் இருந்தார்கள். எப்பொழுது குர்ஆனை தொட நினைத்தார்களோ, எப்பொழுது குர்ஆனை சிந்திக்க நினைத்தார்களோ, எப்பொழுது குர்ஆனுடைய வசனங்களை தன்னுடைய காதால கேட்கிறதுக்கு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் கேட்டார்களோ கொஞ்சம் பாப்பமே அதுல என்ன சொல்லி இருக்குது என்றெல்லாம் யாரெல்லாம் யோசித்து சிந்தித்து அதற்கு பின்னால் வந்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த குர்ஆன் நேர்வழியை காட்டிவிட்டார். இதுதான் வாக்கியம். இனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த குர்ஆன் சிறப்பை ரப்புல் இஸ்ஸத் சொல்லும் பொழுது எப்படின்னா, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல், இனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆன் அல்லாஹ் ஒரு மலைக்கு மேலே இறக்கினார், மலையில இறக்கி வைத்தால், யாரா ஜபல் மலையின் மீது இறக்கி வைத்தால், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நபியே அப்படி செஞ்சா நீங்க பார்த்திருப்பீங்க மலையில நிலைமை என்னன்னு நீங்க கண்டிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய பயத்தாலே அந்த குர்ஆனை நாங்க அந்த மலைக்கு மேல இறக்கினா, அல்லாஹ்வுடைய பயத்தாலே அந்த மலைகள் எல்லாம் வெடித்து சிதறும் என்று சொல்கிறான் அல்லாஹ். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு குர்ஆன் எங்கட கையில தரப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆன் பெருமதி விளங்குறது இல்லை, அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய கலாம்த பெருமதி எங்களுக்கு விளங்குறது இல்லை. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய சமுதாயம் இந்த குர்ஆனுடைய அறிவை விடவும், குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை விடவும் எம்முடைய சமுதாயம் குர்ஆன் அல்லாத ஏனைய கல்விகளுக்கு மௌத்தோடு முடிவு பெறக்கூடிய அந்த கல்வியின் பக்கமாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளையும் வழிநடாத்திக் கொண்டிருக்கிறோம். வெளிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் பெருமதி விளங்குறது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உங்களோட வீடை நீங்க கபூராக ஆக்கிடவானா, உங்களோட வீடை அடக்க ஸ்தலமாக மாற்றிவிட வேண்டாம், குர்ஆனை கொண்டு வீடை உயிர் செய்யுங்க என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் ஓதுறதால சொல்லப்படுகிறது, மலக்குமார்கள் அந்த வீடுகளுக்கு வருகிறார்கள், ஷைத்தான் விரட்டப்படுகிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த வீடை நோக்கி வருகிறது என்றெல்லாம் குர்ஆனுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய திலாவத் குறைஞ்சி, இந்த குர்ஆன்
குர்ஆனுடைய திலாவத் வீட்டுல இல்ல. குர்ஆன தூக்கணுமா ரமதான் வரணும். குர்ஆன தூக்கணுமா எங்களை வீட்டுல யாராவது மௌத்தா போகணும். அப்பதான் குர்ஆன் வெளியில வருது. இல்லையா குர்ஆன் ஓதுற நிலைமை இல்ல. வீட்டுல பிள்ளைகளுக்கு குர்ஆன கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமை இல்ல. வெளியிட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எல்லா பள்ளி வாயில்கள்ல சில வீடுகள்ல நாங்க பார்க்கிறோம் என்றிருந்தால் சிறார்களுக்கு ஓதி கொடுத்துட்டு கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு கூட, அந்த மதரசாக்களுக்கு கூட குர்ஆனுடைய அந்த அந்தஸ்தை கொடுக்கிறது கிடையாது பெற்றோர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் இரண்டாவது தரமாக நாம் வைத்து துன்யாவுடைய கல்விகளை முதலாவது தரமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாறணும், அதை மாறணும். குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சின்ன புள்ள லேசா இங்கிலீஷ் பேசினா அல்லது சிங்களத்தால பேசினா பாப்பா அம்மாவுக்கு பெருமை இல்லையா? பாப்பா அம்மாவுக்கு பெருமை என்ன? ஏண்ட புள்ள இங்கிலீஷ் பேசுது, ஏண்ட புள்ள சிங்களம் பேசுது. வானாம்பி சொல்லல, வானாம்பி சொல்லல. குர்ஆனை இரண்டாவது தரமாக போட வானாம் என்று சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனோடு தெரியா, குர்ஆனோடு தெரியா, பெற்றோர்களுக்கும் தெரியா. அந்த அறிவு அவர்களிடத்தில் இல்லை. துன்யாவுடைய அறிவை வைத்து பிள்ளைகளின் வழிநடாத்திக் கொண்டிருக்கிறார்கள் துன்யாவின் பக்கமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய அறிவை கொடுக்கணும், குர்ஆனுடைய அறிவை கொடுக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا. அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு ரூஹ் என்ற ஒரு வார்த்தையை பாவிக்கிறார். ஒரு உயிர் இல்லாத உடம்புல உயிர் இல்லாத ஒரு செத்த பிராணியாக இருக்கலாம், அல்லது ஒரு மரணம் அடைந்த ஒரு மனிதராக இருக்கலாம். அவர் வாழ்வதாக இருந்தால் நிச்சயமாக உயிர் தேவை. அதே போல குஃப்ர்ல பிறந்து கிடக்கக்கூடிய, ஷிர்க்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மஅசியாவுடைய பாவத்தில விழுந்து கிடக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்தையும் நிப்பாட்ட வேண்டும் என்றால், தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நிச்சயமாக குர்ஆன் தேவை. குர்ஆனுடைய அறிவு தேவை, குர்ஆனுடைய திலாவத் தேவை. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு சஹாபாக்களுடைய நிலைமைகளை பார்த்தா, சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வுடைய தலையை துண்டிப்பதற்காக வேண்டி ஒரு சஹாபி வந்தாரு. யாரு தெரியுமா? உமர் இப்னுல் கத்தாப். உமர் இப்னுல் கத்தாப் பெரும்பொரு தியாகி. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாலே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும்பொரு வீரர் உமர் இப்னுல் கத்தாப், பெரும்பொரு தைரியசாலி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தடவை அவர் காபாவுடைய அந்த புடவைக்கு பின்னால, அந்த காபாவுடைய புடவைக்கு பின்னாலே, அரபுடைய புடவைக்கு பின்னால வந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தொழுது கொண்டிருக்கிறாங்க. சொல்லப்படுகிறது, வரலாறுகள்ல எழுதப்படுகிறது, ரசூலுல்லாஹ் சூரத்துல் ஆக்கா அல் ஆக்கத்து மல் ஆக்கா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் தொழுகையிலே. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனுடைய அந்த வரி நடைகளை, அதனுடைய அந்த சொற்களை ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் அவருடைய உள்ளத்திலே தோணுது, இந்த சொற்கள் எல்லாம் ஒரு மனிதரால் சொல்ல முடியாது, ஒரு மனிதரால் பேச முடியாது. அப்படிப்பட்ட சொற்கள் இது. இவர் ஒரு சூனியக்காரனாக இருக்குமோ, இவர் ஒரு சூனியக்காரனாக இருக்குமோ, அல்லது இவர் ஒரு சாஸ்திரக்காரராக இருப்பாரோ என்றெல்லாம் உள்ளத்தில் நினைக்கப்படுகிறது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாயிலிருந்து வெளியாக்குகிறான், தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன். இது அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒன்று. இது இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். இது சங்கையான ரசூலுடைய
சொற்கள் இருந்து உள்ளது. நிச்சயமாக என்பதாக அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம் மா துமினூன் வலா பிகௌலி காஹின் கலீலம் மா ததக்கரூன் தன்ஸீலுன் மின் ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தை ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் ஓதுகிறார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில் தோன்றின அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தொழுகையில அல்லாஹ் சூரத்துல் ஆகாவில இறக்கக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை வெளிப்படுத்திட்டாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது அந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் தோன்றின ஒன்று இஸ்லாத்துடைய அந்த அன்பு, இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அந்த தன்மை முதலாக உருவாகியது இந்த பதிலுக்காக வேண்டியா. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதற்கு பின்னால் அவர்களுடைய மூதாதையர்களுடைய அந்த சட்டங்களை விட இயலாது, அவர்களை வணங்குவதை விட இயலாது. அப்படியான தன்மை கொண்டவர்கள் அவர்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்துக்கு தொடர்ச்சியாக கஷ்டத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார். இஸ்லாத்துக்கு தொடர்ச்சியாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு கஷ்டத்தை எல்லாம் கொடுத்துக் கொண்டிருந்தார் உமர் இப்னுல் கத்தாப். பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவதற்காக வேண்டி, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை துண்டிப்பதற்காக வேண்டி உமர் இப்னுல் கத்தாப் புறப்பட்டு சென்றார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு இடையில ஒரு சஹாபி, ஒரு மனிதர் வந்து அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தார். அதற்கு பின்னால் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, உங்களுடைய சகோதரி அதே போல சகோதரியுடைய கணவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்ன நேரத்தில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தை வெட்டுவதற்காக வேண்டி சென்ற அவர் தன்னுடைய சகோதரியை கண்டிப்பதற்காக, தன்னுடைய சகோதரியுடைய கணவனை கண்டிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெளியாக செல்லும் பொழுது அந்த நேரத்தில் வீட்டை அடையும் பொழுது கூட ஓடக்கூடிய சத்தம், ஏதோ ஒரு மெல்லிய குரல்ல சத்தம் ஒன்று கேட்குது, உள்ள கால வீட்டு கேட்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த உள்ள கால சகோதரி கணவனுக்கு பாடம் நடாத்தி கொண்டிருந்தார்கள். அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தத்தை கண்டு ஒளிந்து விட்டார்கள். தன்னுடைய கழுத்தையை வெட்டி விடுவார், அதற்காக ஒளிந்து விட்டார்கள். அந்த சகோதரியும் கூட குர்ஆனை மறைத்து விட்டார். கேட்கப்படுகிறது. உமர் இப்னுல் கத்தாப் கேட்கிறாங்க, இல்ல பேசிக் கொண்டிருந்தோம் என்ற பதில் சொல்லப்படுகிறது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கணவனுக்கு, சகோதரனுடைய கணவனுக்கு அடித்து உதைந்து தன்னுடைய சகோதரிக்கு முகத்தில் அறைந்து கேட்கப்படுகிறது. சொல்லல, இப்படிதான் என்று சொல்லல. பின்னால அந்த சகோதரி சொல்லுகிறார், உன்னுடைய மார்க்கம் இல்லாம வேறொரு மார்க்கத்தில் சத்தியம் இருந்தாலும் அதை பின்பற்றக்கூடாதா என்று உரத்த குரல்ல சொல்லி, அல்லாஹ்வே ரசூலுல்லாஹே நான் ஈமான் கொள்கிறேன் என்று உரத்த குரல்ல சொன்ன சமயத்தில் உமர் இப்னுல் கத்தாப் தலையை குனிய வேண்டிய நிலைமை உண்டாகுது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு பின்னாலே இஸ்லாத்தின் பக்கம் ஒரு ஆர்வம் வருது. என்ன ஓதுவீங்க? ஓதி காட்ட சொல்லும் பொழுது சூரா தாஹா என்ற சூறாவே அந்த சகோதரி ஓதக்கூடிய நிலைமை உண்டாகுது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் இப்னுல் கத்தாப் சொல்றாங்க, நான் ரசூலை சந்திக்க வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன சமயத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில் வருகிறார்கள். வந்து நற்செய்தி ஒன்று சொல்லுகிறார்கள். உமரே, உங்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஒரு நாள் துஆ செய்தார்கள். உமர் இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்காக துஆ செய்தார்கள். உமரே, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்க என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குஃப்ர்ல வாழ்ந்தவர், ஷிர்க்ல வாழ்ந்தவர், இஸ்லாத்துக்கு நபியை வெட்டுவதற்காக வேண்டி துணிந்தவர், இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிதாயத் என்ற ஒன்று வந்ததும் இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதே போலதான்
அந்த காலத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு யமனை சேர்ந்த ஒரு மனிதர் சுபைல் எனக்கூடிய ஒரு மனிதர் வியாபாரத்திற்கு வந்து செல்லக்கூடிய நிலைமை இருந்தது. அந்த சுபைல் இடத்துல சொல்லப்பட்டுச்சு, இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய பேச்ச கேட்க வேண்டாம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம், அவர் குர்ஆன் ஓதும் பொழுது அதையும் கேட்க வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வகால அல்லதீன கஃபரு லா தஸ்மஉ பிஹாதல் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், காபிர்கள் சொல்வார்கள் இவருடைய இந்த குர்ஆன் சத்தத்தை கேட்க வேண்டாம், அவர் சூனியம் செய்யக்கூடியவர், அவர் மந்திரம் செய்யக்கூடியவர் என்றெல்லாம் காபிர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பல பெயர்களை வைத்தார்கள். இதெல்லாம் கேட்க வேண்டாம், அவர்கள் ஓதினால், அவர்கள் ஏதாவது சொன்னால் நாங்கள் அவருடைய சத்தத்தை விடவும் கூடுதலான சத்தத்தை போட்டு அதை அப்படி என்ற காதுகளுக்கு செவிமடுக்காமல் விட்டுவிட்டு சென்று விடுவோம், செல்லுங்கள் என்றெல்லாம் அந்த குப்பார்கள் ஏறியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லே, இந்த துகைலுக்கும் சொல்லப்படுகிறது, அந்த மனிதருக்கும் சொல்லப்படுகிறது. நல்லே, அவர் ஒரு பெரும் ஒரு கவிஞர், இவருடைய சொல்லில என்ன இருக்குது என்பதை கேட்பதற்காக வேண்டி மக்காவுக்கு வருகிறார். நல்லே, காது ரெண்டிலையும் பஞ்சு வச்சுக் கொண்டு, பஞ்சை வைத்துக் கொண்டு சில குப்பார்கள் நடமாடுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்லை கேட்காமல் இருப்பதற்காக, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சொற்களை கேட்காமல் இருப்பதற்காக, செவிமடுக்காமல் இருப்பதற்காக அவர்கள் காதுகளில் பஞ்சை வைத்துக் கொண்டு வருவார்கள். சுபைலுக்கும் வைக்கப்படுகிறது, அவரும் வைத்துக் கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹ் ஏதோ சொல்வதை தன்னுடைய கண்களால பார்க்கக்கூடிய நிலைமையில என்னதான் அவருடைய வாயில இருந்து வருகிறது என்பதை பார்ப்போம் என்பதற்காக அவர் பஞ்சை எடுக்கும் பொழுது, கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் ஓதப்படுகிறது. அந்த குர்ஆனுடைய வசனம் அந்த சுபைலுடைய காதுக்கு கேட்கப்படுகிறது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பின்பு அதனுடைய தொடர் அந்த சுபைல் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை நோக்கி செல்கிறார்கள். முஅவ்விதத்தை எனக்கூடிய அந்த சூறாக்கள் சொல்லப்படுகிறது, ஓதப்படுகிறது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரும் இஸ்லாத்துக்குள்ளாக வருகிறார் என்ற செய்தியும் பதிவாக்கப்படுகிறது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் இந்த குர்ஆனுடைய சொற்களை கேட்கிறதாலே, இந்த குர்ஆனை ஓதி தன்னுடைய காதால் செவிமடுக்கிறதாலே, கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த குஃபுர்ல இருந்த, ஷிர்க்ல இருந்த அந்த உள்ளங்களுக்கு கூட ஒரு மருந்தாக ரப்புல் இஸ்ஸத் இந்த குர்ஆனை வைத்திருக்கிறார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனை தான் இன்று நாங்க கணக்கெடுக்காம, எங்களுடைய வாழ்க்கையில இல்லாம, எங்களுடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுக்காம எம்முடைய வாழ்க்கை நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியாவுக்கு செல்கிறார்கள். நஜ்ஜாஷி மன்னனுக்கு முன்னாலே தைரியமான தாவத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய தாவத் கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கேட்கப்படுகிறது. சொன்னாங்க ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், இப்ப நாங்க எப்படி இருக்கிறோம்டா, நாங்க இருந்தது அறியாமையில இருந்தோமே, பெண்களை கற்பழித்து வாழ்ந்தோமே, ஏழை எளியவர்களுடைய அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரித்து வாழ்ந்தோமே. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ ஒரு மனிதர் வந்திருக்கிறார், ஒரு நபி வந்திருக்கிறார், அந்த நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் வணங்குறது கிடையாது, தலை குனிவது கிடையாது, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். என்றெல்லாம் தாவத்தை முன்வைக்கிறார் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். பெருமொரு தாவத் அந்த நஜ்ஜாஷி மன்னன் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாவத்தை முன்வைத்த நேரத்தில் அந்த நஜ்ஜாஷி மன்னன் கேட்கிறார், அந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஏதாவது இறை வசனங்கள் இருக்கிறதா? அந்த நேரத்தில் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப்
ரலியல்லாஹு சூரா மரியம் ஓதி காட்டுகிறார்கள். அழகான சூரா மரியமே ஓதி காட்டுகிறார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அபிசீனியா நஜ்ஜாஷி மன்னன் அழுகிறான், அழுது கொண்டிருக்கிறான். இவர்கள் ஓத அழுது கொண்டிருக்கிறான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு பேசுதி அவரும் அந்த நஜ்ஜாஷி மன்னரும் இந்நாள இஸ்லாத்துக்கு வந்ததாக, ரசூலுல்லாஹ்வுக்கு அடிபணிந்ததாக இஸ்லாமிய வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கிறது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய ஜாவத், குர்ஆனுடைய திலாவத் எப்படி ஒரு மனிதனை மாற்றுகிறது என்பதை பார்ப்போம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்று நாங்களும் குர்ஆன் ஓதுகிறோம். எத்தனையோ குர்ஆன் வசனங்களை கேட்கிறோம், எங்களுக்கு அழுவது கூட வருதில்லை. எத்தனையோ தொழுகைகள் சொல்கிறோம், இமாம் ஓதுகிறார். இந்த கால மஅமூம்களாக இருந்து குர்ஆனை செவிமடுக்கிறோமா அல்லது பின்னால் இருந்து தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழுக வருதில்லை, ஒரு கவலை வருதில்லை, குர்ஆன் திலாவத்தை செய்யணும் என்ற ஒரு உணர்வு இல்லை என்ற அல்லாஹ்வுடைய கலாம் நாளை கியாமத்துடைய நாளில கண்ணியப்படுத்துவான் அல்லாஹ். இந்த உலகத்திலே ஒருவர் டிகிரி முடிச்சா, ஒருவர் ஏதாவது ஒரு படிப்பை முடிச்சா, கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரை மேடையில ஏற்றி கௌரவிப்பார்கள், ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார்கள், ஒரு சான்றிதழ் கொடுப்பார்கள், ஒரு நினைவு சின்னத்தை வழங்குவார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் குர்ஆனை சுமந்தவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அதே போல சுமந்ததற்காக வேண்டி, சுமக்க வைத்ததற்காக வேண்டி தன்னுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கிரீடம் அணிவித்து கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் இந்த உலகத்திலே டிகிரி முடித்தா அவருக்கு கண்ணியம், குர்ஆனை சுமக்க வைத்தால் நாளை கியாமத்தில கூட உலகத்தை விடவும் பெருமதியான, உலகத்தை விடவும் சூரியனை விடவும் வெளிச்சமான அல்லாஹ் அந்த கிரீடத்தை அணிவிப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஹதீஸ்களை தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குர்ஆன் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஒரு குடும்பம் இருக்குதுன்னா, அல்லாஹ்வுக்கு ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அது அஹ்லுல் குர்ஆன் தான், குர்ஆனுடையவர்கள் தான். எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குர்ஆனை ஒதுக்கணும் என்று சொன்னா நாளை கியாமத்துடைய நாளையில வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த ரசூல்மார்கள் சொல்வார்கள், குர்ஆனை ஒதுக்கினால் நாளை கியாமத்துடைய நாளையில ரசூல்மார்கள் முறையிடுவார்கள், இந்த குர்ஆனை வெறுத்த கூட்டம் என்று அடையாளம் காட்டுவார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே குர்ஆனை கையில் எடுப்போம், குர்ஆன் திலாவத்தை எடுப்போம், குர்ஆன் ஓதுறதுக்கு முயற்சி செய்வோம். எத்தனையோ மக்கள் குர்ஆனை தெளிவாக திருத்தமாக ஓத தெரியாத மக்கள் இருக்கிறீங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக பேசுகிறேன், இந்த எல்லா இடத்திலையும் ஓத தெரியாத மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு முயற்சி ஒன்று எடுப்போம், ஒரு உலமா ஒன்றை பிடிப்போம், ஒரு ஹாஃபிஸை பிடித்து அவருக்கு குர்ஆனை கற்றுக்கொண்டதற்கு முயற்சி செய்வோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வருட கணக்கில் தொழுகையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வருட கணக்கு சொல்லுகிறோம், ஆனா சூரா ஃபாத்திஹா தெரியாது, சூரா ஃபாத்திஹாவுடைய மொழிகள் தெரியாது, எப்படி ஓதணும் தெரியாது, ஏதோ வாரம் தொழுகிறோம் போறோம் என்று எல்லாமே. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் திலாவத்தை திருத்துவோம், என்னுடைய குர்ஆனை நாம திருத்தி அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில யாருக்கெல்லாம் அல்லாஹ் தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டிருந்த என்று சொல்கிறாரோ, நீங்க ஓதி முடிக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய கண்டுபிடம் இருக்குது, நீங்க ஓதுங்க என்று அல்லாஹ் சொல்கிறாரோ, அந்த கூட்டத்தில நாங்க மாறணும். எங்களுடைய பிள்ளைகளை அப்பாவுகளாக குர்ஆனுடையவர்களாக மாற்றணும். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனுடையவர்களாக ஆக்கியருள்வாயாக. எங்களுடைய குடும்பத்தில அதிகமான பாவங்களை உருவாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், சகல பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக எந்த ஊருடைய மாற்றி அருள்வாயாக. குர்ஆன் உரியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ், குர்ஆன் துஆ செய்யக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கிறியா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையில யாருக்கெல்லாம் ஓத சொல்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்திரியா அல்லாஹ், திலாவத் செய்யக்கூடிய கூட்டத்தில் சேர்த்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள்
எங்களை அப்பாவுகளாக ஒரு ஆளுடையவர்களாக ஆக்கியருள்வாயாக. மரண தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உரத்த குரல்ல சத்தமிட்டு அந்த கலிமாவோ ஒளிந்த வண்ணமாக எங்களுடைய ரூஹ இருக்குடியா அல்லாஹ், உனக்கு விருப்பமான இடத்துல எங்களுடைய ரூஹ இருக்குடியா அல்லாஹ், கண்ணியமான ரூஹா ஆக்கிடியா அல்லாஹ். மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையை சிறப்பானதாக உயர்ந்த அந்தஸ்துடையதாக ஆக்கியருள்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، تنزيل من رب العالمين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم من عبوسا قد ضريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تنزيل من رب العالمين. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد عبدك ورسوله، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على سيدنا محمد وازواجه وذريته والنبي صلى الله عليه وسلم. ارحم امتي بامتي ابو بكر، واسدهم في امر الله عمر، واتقهم حياء عثمان، واقضاهم علي رضي الله تعالى عنه، وفاطمه رضي الله تعالى عنها سيده نساء اهل الجنه، والحسن والحسين سيدا شباب اهل الجنه رضي الله عنهما، وحمزه رضي الله عنه اسد الله واسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفره ظاهره وباطنه لا تغادر ذنبا. الله الله باصحابه لا تتخذوا غرضا من بعدي، ومن أحبهم فبحب أحبهم، ومن أبغضهم فببغض أبغضهم. وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. والسلطان المسلم ظل الله في الأرض، من أهان سلطان الله في الأرض أهانه الله. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار، بئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أكبر، والله يعلم ما تصنعون.